யாரு இது? எனக்கு எங்க மாமா. யார் மாமா? உங்க மாமாவா? ஒரு டிவில என் படமோ பாட்டோ வந்துச்சுன்னா அம்மா விஜய் மாமா, அம்மா விஜய் மாமா. இந்த மாதிரி விஜய் அண்ணாக்காக சின்ன சின்ன பேபிஸ் பண்ண ரொம்பவே அழகான விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பாப்பா அழுதுகிட்டே இருக்கு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்றாருன்னு நீங்களே பாருங்க. எப்படி இருந்த பாப்பா விஜய் அண்ணா பார்த்து கேட்டோன்னே எப்படி ஆகிடுச்சுன்னு பாருங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இந்த பேபி பிறந்து வெறும் 11 மாசம் தான் ஆகுது. ஆனா தளபதி கச்சேரி சாங்கு டிவில ஓடுறப்போ ஆடினே இருப்பேன். நான் ஏன் ஆடுறேன்னு தான் கேக்குறேன். ஆடினே இருப்பேன். எதுக்கு ஆடுற? ஓகே, இந்த பையன் சொல்ற விஷயத்த கொஞ்சம் காது கொடுத்து கவனமா கேளுங்க. அகிலம்மா யார் அடிக்க போறா? தளபதி. தளபதி யாரு? விஜய் தளபதி. ஒருவேளை உண்மையாவே எதிர்காலத்துல திமுகன்னு ஒரு கட்சி இருக்காதோ? அழுவுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. பாப்பா கிட்ட அவங்க அம்மா நீ யாருக்கு ஓட்டு போடுவேன்னு கேட்டோனே, நீ யாருக்கு ஓட்டு போடுவ? அதுக்கு அவங்க அம்மா நான் ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொன்னோனே, நான் ஸ்டாலின் அங்கிளுக்கு தான் ஓட்டு போடுவேன். ஏன் எதுக்கு அடிக்கிற? அது மட்டுமா இதையும் கேளுங்க. அப்படி அடி தங்கம். ரொம்பவே சூப்பரா அடம் பிடிச்சிருக்குல. பொண்ணோட அப்பா விஜய் அண்ணா ஸ்டிக்கரை அந்த பொண்ணு கிட்ட காட்டினோனே தன்னோட அப்பா கையில இருந்து அந்த ஸ்டிக்கரை வாங்கி என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் பாருங்க. யாரு? உச்சி மாமாவா? அப்புறம் எங்க மாமா பெரிய ரவுடி, நான் சின்ன ரவுடி. ஏரியால வந்து கேட்டுப்பாரு. ஐயோ பத்திரம். சோ அடுத்தது அப்பாவும் பொண்ணும் விஜய் அண்ணா சாங் கேட்டுன்னு இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணோட அப்பா டக்குன்னு போனை ஆஃப் பண்ணோனே, அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினது நான் உணர்ந்தேன். அவளை சுயநினைவுக்கு கொண்டு வரத்தான். திரும்பவும் விஜய் அண்ணா சாங் கேட்டோனே அந்த பாப்பா சிரிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம டிவில விஜய் அண்ணா சாங்க கேட்டுக்கிட்டு இருந்த இந்த குழந்தை டக்குன்னு எவ்வளவு அழகா ஒரு டான்ஸ் ஆடுறான்னு பாருங்க. அடேங்கப்பா, என்ன டான்ஸ்டான்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. நாங்க மிலிட்டரி கேம்ப்ல ஹிந்தி கேசட்ட போட்டுட்டு ஆடுவோம் பாருங்க ஒரு டான்ஸ். ஓகே, இந்த பொண்ணு விஜய் அண்ணன் போட்டோவை பார்த்தோனே, அது மட்டும் இல்லாம அவங்க எப்படி இருக்காருன்னு கேட்டோனே, எப்படிக்கிறாரு? மொத்த கூட விஜய் மாமாக்கா இது கூட பரவாயில்லன்னு உத்தரலாம். ஆனா இப்போ ஒண்ணு சொல்லும் பாருங்க. முதல்ல வாங்கணும். ஒண்ணுமே இல்ல. இந்த பாப்பா கிட்ட ஏன் பாப்பா இங்க வந்தீங்கன்னு கேட்டோனே, பிடிச்சிருக்கு, அதான் ரீசன். என்ன சொல்லுவீங்க? பார்த்து என்ன சொல்லுவீங்க? விஜய் மாமா விஜய் மாமான்னு ரொம்பவே கியூட்டா சொல்லிருக்கா. இந்த பாப்பா எவ்வளவு அழகா கருத்தா பேசுறான்னு கொஞ்சம் நீங்களே பாருங்க. இந்த விஜய 100% நம்பலாம். என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டும்தான் கொடுத்து நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் விஜய் மாமா எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னோனே அந்த பாப்பா கொடுக்கிற ரியாக்ஷனை நீங்களே பாருங்க. விஜய் ஜெயிச்சிட்டாங்க. ஆமா. அப்படியா? நான் தூங்கிட்டேன், பார்க்கல. இப்பதான் எந்திரிச்சேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நைட் தூக்கமே வர மாட்டேது. இது நினைச்சினா ரொம்ப சந்தோஷப்படுறேன். சோ நெக்ஸ்ட் இந்த பையனோட அப்பா நம்ம தேசிய கொடியை காமிச்சு யாரு கொடின்னு கேட்டோனே, என்னது புரியல, திரும்ப சொல்லு. இந்தியா மேல பற்ற இல்ல ப்ரோ இவங்களுக்குலாம். என் நாடி நரம்பு, என் மண்ட முடி, செருப்பு, செயின் எல்லாத்துலயும் இந்தியா. விஜய் மாமா நேற்று கொடி ஏத்துனா அது விஜய் மாமாவோட கொடியா? இந்தியாவோட கொடிடா.
அவங்க அம்மா என்ன வேணும்னு கேட்கும்போது யாருக்கு வீடியோ கால் பண்ணோம்? யாருக்கு? டேய் வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. அது மட்டும் இல்லாம இந்த பையன் எப்படி விஜய் அண்ணா மாதிரியே சூப்பரா டான்ஸ் ஆடுறான்னு கொஞ்சம் பாருங்க. ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே, விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காகாவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. யாருமா அந்த போன்ல இருக்கிறது யாரு? விஜய் அண்ணா போட்டோ பார்த்து அழகா மாமான்னு சொல்லி இருக்கா. ஆனா நம்ம விஜய் அண்ணா பேரை கேட்டோனே பாருங்க. ஆமா பேர் என்ன? எங்க ஊர்க்கா சொல்லு, கமர்க்கா சொல்லு. சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. சரி ஓகே, ஜனநாயகன் படத்துல நம்ம விஜய் அண்ணா குட் டச் பேட் டச் பத்தி சொல்லி கொடுத்திருப்பாரு. அத பார்த்துட்டு வந்த சின்ன பசங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட பண்ணி காட்டுற விஷயத்த கொஞ்சம் நீங்களே பாருங்க. விஜய் மாமா எங்க தொடக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. கீழே அப்புறம் பின்னாடி சூப்பர். அப்புறம் லிப்ஸ். அப்புறம் இங்கெல்லாம் வந்து தொடக்கூடாது, தொட்டா என்ன சொல்லணும்? அது மட்டும் இல்லாம இந்த பாப்பா பண்ண விஷயத்தையும் கொஞ்சம் பாருங்க. எங்கெல்லாம் தொடக்கூடாது? வேற வேற இவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயத்த பசங்க கிட்ட சொல்லி கொடுத்த நம்ம விஜய் அண்ணாக்காக தேங்க்ஸ் மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க.